ஆத்தங்கரையோரமா வியாபாரம். வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருக்கிறதுனால துணிக்குருவி அந்த ஆத்தங்கரையோரமா ஒரு சின்னதா குடிசை ஒண்ணு போட்டுக்கிட்டா. ஆத்தங்கரையோரமா வீடு இருக்கிறதுனால அங்க சில்லுன்னு காத்து எப்பவுமே வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் கூட வெயில் தாங்க முடியாம ஆத்தங்கரையோரமா தான் வந்து உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இத கவனிச்ச துணிக்குருவிக்கு ஒரு வியாபார ஆலோசனையும் வந்துச்சு. உடனே அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கிட்ட அவளுக்கு வந்த யோசனைய பத்தி சொன்னான். புஜ்ஜி, பாத்தியா, நம்ம வீட்டாண்ட சாயங்காலம் ஆனாலே போதும் ஊரு ஜனங்க எல்லாருமே வந்து எப்படி உக்காந்துக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு இங்க வந்து உக்காருறதே நிம்மதியா இருக்கு. ஆமாமா, நம்ம வீடு ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். சாயங்காலம் ஆனா போதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க விளையாட வந்துருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டாண்ட நல்ல சில்லுன்னு காத்து வருதுல. அதுதான் நானும் யோசிக்கிறேன். சாயங்கால நேரத்துல நம்ம வீட்டாண்ட நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு டீ காஃபி இல்லைன்னா ஏதாவது பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் நம்ம வீட்டு முன்னாடியே ஒரு சின்ன தள்ளு வண்டியில டீ காஃபி போண்டா எல்லாம் விக்கலான்னு இருக்கேன். வாவ் அம்மா, எவ்வளவு நல்ல ஐடியா அம்மா. நம்ம வீட்டு முன்னாடி வந்து உட்காரும் போது நம்ம கடையில இருந்து பஜ்ஜி போண்டா டீ காஃபி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால நம்ம வியாபாரம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. சரி, நாளைக்கு சாயந்தரத்துல இருந்தே நான் எதுக்காக இந்த வண்டியை ஆரம்பிக்க கூடாது? வியாபாரம் நல்லா போகும்ல. அன்னையில இருந்து சாயந்தர நேரம் துணிக்குருவி அவளுடைய வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு கடையை போட்டு அங்க சுட சுட டீ பஜ்ஜி எல்லாத்தையுமே செஞ்சு விற்க ஆரம்பிச்சான். ஆத்தங்கரையோரமா உக்காந்துட்டு போலான்னு வர பறவைங்களுக்கு அந்த மனம் அவங்க எல்லாரையுமே சுண்டி இழுத்துச்சு. அப்பதான் மகிக்கழுகு சோட்டுக்கிளி லூசிபுரா அங்க வந்தாங்க. துணி, இந்த ஆத்தங்கரை ஓரத்துல நீ சுடுற சுட சுட பக்கோடாவோட வாசனை ஆளை எப்படி கவர் பண்ணி இழுக்குது தெரியுமா? எனக்கு ஒரு டீ ஒரு பக்கோடா கொடு. ஆமா துணி, ஊருக்குள்ள அடிக்கிற வெயிலுக்கு அனல்ல எங்களால நிக்க முடியல. இங்க வந்தா சில்லுன்னு இருக்கு. எனக்கு கூட ஒரு டீய கொடு. எடுத்துக்குங்க மகி, எடுத்துக்க லூசி. இந்த வெயில் காலத்துல இந்த ஆத்தங்கரை ஓரத்துல நல்ல சில்லுன்னு காத்து வருது. எல்லாருக்கும் உக்காந்து இங்க பேசவும் வசதியா இருக்குன்னு தான் நான் இந்த ஐடியாவை செஞ்சேன். சோட்டுக்கிளி டீய குடிச்சிட்டு, வா துணி, உன் கையில ஏதோ மந்திரம் இருக்கு. உன் கை டீ குடிச்சா போதும், நாள் முழுக்க ஷாப்ல உட்காந்து கஷ்டப்படுற இந்த டீ குடிச்ச உடம்பு வலி மாயமாயிடுது. உங்க எல்லாரோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு எங்க அம்மா புதுசா ஸ்நாக்ஸ் போடுவாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போகணும். கண்டிப்பா வருவோம் புஜ்ஜி. எப்பவுமே சாயங்காலம் எங்க இடமே இதுதான். இப்படி நாளுக்கு நாள் துணியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சது. பறவைங்க எல்லாருமே அங்க டீ குடிக்கவும் அந்த பஜ்ஜியை சாப்பிடவும் அதிகமாவே துணியோட கடைக்கு போறது சிச்சுவுக்கு பிடிக்கல. துணியோட கடைக்கு எல்லாருமே போறதுனால சோட்டுக்கிளியோட மளிகை கடைக்கும் சிச்சு காக்காவோட துணி கடைக்கும் யாருமே வர்றது கிடையாது. இத பத்தி பேசுறதுக்காக ஒரு நாள் சோட்டு சிச்சும் 2 பேரும் சேர்ந்து, பாத்தியா சோட்டு, அந்த துணியோட புத்திசாலித்தனத்தை ஆத்தங்கர ஓரத்துல வீடு கட்டினது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நஷ்டம் வர மாதிரி ஓட்டல் ஆரம்பிச்சுட்டா. ஆமா சிச்சோ, என் கடைக்கு ஒத்த ஒரு ஆளு கூட வரமாட்டேங்கிறாங்க. அங்கே சாயங்கால நேரத்துல நல்ல சில்லுன்னு காத்து வருது. அதனாலதான் எல்லா ஜனங்களும் அங்க போய்கிட்டு இருக்காங்க. அங்க டீயும் சூப்பரா இருக்கு. என்ன பண்றதா? அந்த துணினால நம்மளுக்கு நஷ்டம் தான் வருது. யாருமே நம்ம கடைகிட்ட வரமாட்டேங்கிறாங்க. இனிமே அந்த ஆத்தங்கர ஓரத்துக்கு எல்லாரும் போக பயப்படணும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஐயோ சிச்சு, எதுக்காக இப்படி பேசுற? துணி யாரு? நம்மளோட ஃப்ரெண்டு தானே. என்னது ஃப்ரெண்டா? நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறவெல்லாம் ஃப்ரெண்டா? இன்னைக்கு நைட்டு நான் பெரிய நாடகத்தையே ஆட போறேன். அந்த ஆத்தங்கரையில பேய் இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வைக்க போறேன். இன்னைக்கு பாரு என்னோட நாடகத்தை. கனவுல கூட யாரும் அந்த பக்கம் போக கூடாது. ஐயோ, என்னது பேயா? பேயின்னு சொன்னா எனக்கே பயமா இருக்கு. நீ என்ன வேணா பண்ணு, என்ன மட்டும் மாட்டி விடாத சிச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாருமே துணிக்குருவியோட கடைக்கிட்ட உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் யாருக்கும் தெரியாம பொறுமையா சிச்சு காக்கா ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு ஆத்தங்கரையோரமா கொஞ்சம் தூரத்துல இருட்டுல நின்னு கத்த ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டதுமே பறவைங்க எல்லாருமே பேயோ என்னவோ அப்படின்னு ரொம்பவும் பயந்துட்டாங்க. யாரங்கே? என்னோட ஆத்தங்கரையில யாரங்க என்ன பண்றீங்க? மகிக்கழுகு பயந்து போய், என்ன துணி, அந்த சத்தம் யாரோ கத்துற மாதிரி கேக்குதே. ஆமா மகி, அது என்னன்னு தெரியல. எனக்கும் பயமா இருக்கு. ஏதோ ஒரு விலங்குதான் கத்துது போல. அப்போ சிச்சு காக்கா வெள்ளை துணிய சுத்திக்கிட்டு வெளியில வந்து, ஏதோ விலங்கு இல்ல, இது என்னோட ஆத்தங்கரை. நான் ரொம்ப காலமா இந்த ஆத்தங்கரையில தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தொந்தரவு பண்ற மாதிரி யார் இங்க கடைய போட்டது?
இங்க யாராவது வந்து உங்க ரத்தத்தை குடிச்சிருவேன். ஐயோ பேய் பேய், எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்க. சோட்டு பயப்படுற மாதிரி நடிச்சா. ஐயோ நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த துணியால நம்ம உயிர் போயிடும், வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம். பேய பார்த்த உடனே அங்க இருக்கிற பறவைங்க எல்லாரும் உசுறு கையில பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டாங்க. துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி கூட பேய பார்த்து ரொம்பவும் பயத்தோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே பேய் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவும் இருந்துச்சு. அப்ப சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க, பேயின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. இனிமே நாளையில இருந்து யாருமே துணி கடையாண்ட வரமாட்டாங்க, பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. என் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட எல்லாருமே அந்த பேய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனாலும் யாருமே ஆத்தங்கரைக்கே வரவே இல்லை. அதனால துணியோட வியாபாரமும் அன்னைக்கு நடக்கல. பாத்தியா புஜ்ஜி, ஒரே நைட்டுல நம்ம வியாபாரம் எப்படி தலைகீழ படுத்துக்குச்சின்னு. பேய் இருக்கு அப்படின்னு எந்த பறவைங்களும் இந்த பக்கம் வரமாட்டேங்குதுங்க. இனிமே நம்மளுக்கு கஷ்டம்தான். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு என்னவோ இந்த பேய் விஷயத்துல சந்தேகமா இருக்கு. அம்மா பேய்க்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த பேய் நடந்து போகும்போது நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரியே நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பேய் மூலியமா பேசினவங்க குரல கூட நான் எங்கேயோ கேட்டிருக்கேம்மா. அப்பதான் பன்னுக்கிளி அங்க வந்து, ஆமா ஆண்டி, புஜ்ஜி சொல்றது உண்மைதான். அந்த பேய் நடந்து போகும்போது அதோட காலை நாங்களும் பார்த்தோம். அது சிகப்பு கலர்ல செருப்பு போட்டிருந்தது. சின்ன காக்கா யோசிச்சு பார்த்து, சிகப்பு கலர் செருப்பா? சிகப்பு கலர் செருப்பு முந்தா நேத்து நான் தானே எங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்போ அந்த பேயி... எனக்கும் அதே சந்தேகம் தான் சின்னம். யாரோ எங்க வியாபாரத்தை நாசமாக்குறதுக்காக பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நாடகம் ஆடுறாங்க. கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் டிடெக்டிவா மாறி அந்த பேய் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். சூப்பர் ஐடியா புஜ்ஜி, இன்னைக்கு அந்த பேய் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் துணியோட கடைக்கிட்ட யாருமே இல்ல. புஜ்ஜிக்குருவி பன்னுக்கிளி சின்ன காக்கா 3 பேருமே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து யார் வராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா ஒரு வெள்ளை துணிய போத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. என்ன பேயின்னு நினைச்சு எல்லாரும் துணி கடையாண்ட வர்றதே நிறுத்திட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இப்படியே வந்து போறேன். அப்போ புஜ்ஜிக்குருவி மெதுவா, பாத்தீங்களா, அந்த பேய் போட்டிருக்கிற செருப்பு சிச்சு ஆண்டியோடது. கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கிறது சிச்சு ஆண்டி தான். அம்மா புஜ்ஜி, இன்னைக்கு பின்னாடி இருந்து ரெட் ஹேண்டா பிடிக்கலாம். நான் போய் பின்னாடி இருந்து இழுக்கிறேன், நீங்க 2 பேரும் முன்னாடி இருந்து பிடிச்சிருங்க. எங்க அம்மா பேய் மாதிரி வந்து இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வாங்க எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு தகுந்த பாடத்தை கத்து கொடுக்கறேன். அப்படி பசங்க 3 பேரும் சத்தமே போடாம பேய்க்கு பின்னாடி போய் நின்னு அந்த பேய தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பன்னுக்கிளி பேயோட காலை பிடிச்சு இழுத்தான். அப்ப பின்னாடி புஜ்ஜி பேய் போத்திக்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளை துணிய உடனே அப்படியே இழுத்துட்டான். ஐயோ யாருடா என் காலை பிடிச்சு எடுக்கிறது, விடுறா. துணி கீழே விழுந்துருச்சு. மாட்டிக்கிட்டா திருட்டு பேய். அட, இது பேய் இல்ல, சிச்சு ஆண்டி. துணி சத்தத்தை கேட்டு வெளியில வந்து, என்ன சிச்சோ நீயா? நேத்து நைட்டு பேய் மாதிரி எங்களை பயப்படுத்துந்து நீயா? உனக்கு புத்தி இருக்கா? அம்மா என்னம்மா நீ பேய் மாதிரி வேஷம் போட்டு துணி ஆண்டியோட வியாபாரத்தை நாசமாக்க வந்திருக்கியா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. பசங்க கத்துற சத்தத்தை கேட்டு ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே, அதாவது மகிக்களுக்கு லூசிபுரா சோட்டுக்கிளி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா தான் வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே கோவப்பட்டாங்க. என்ன சிச்சு, பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருந்தா சந்தோஷப்படணும். ஆனா துணி நல்லா இருக்கான்னு அவளை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு அவ வியாபாரம் நல்லா இருக்க கூடாதுன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? நேத்து நீ போட்ட சத்தத்துல குளிர் ஜுரத்துல எனக்கு ஜுரம் வந்து படுத்திருந்தேன். உன்னை பிஸ்னாரின்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ கெட்டவன்னு உன்னை பத்தி யோசிக்கல. சோட்டுக்கிளி பயந்துகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க மகி, நேத்து சிச்சு இந்த பிளான பத்தி என்கிட்ட சொன்னா. நானும் அவளுக்கு வேண்டான்னு தான் சொன்னேன். பாத்தீங்களாம்மா, ஊருக்குள்ள எல்லாரும் உங்களை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. இதெல்லாம் உங்களால தானே, உங்க கெட்ட எண்ணத்தினாலதான். இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. துணி வியாபாரம் நல்லா நடக்கிறதுனால என்னோட வியாபாரம் நின்னு போச்சு. அதுக்குதான் பேய் மாதிரி நாடகம் ஆடினேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான். சிச்சு, வியாபாரத்துல இப்படி நடக்கிறது சகஜம். உன்னோட வியாபாரத்துல லாபம் வரல அப்படின்னா நீ புதுசா ஏதாவது யோசிக்கணுமே தவிர எதிரில இருக்கிறவங்களோட வாழ்க்கையை நாசமாக்க கூடாது.
உனக்கு கஷ்டம் வந்தா எல்லாரும் உனக்கு உதவி செய்வோம். எதுக்காக இவ்வளவு வக்ர புத்தி உனக்கு? துணி, என் தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பசங்க முன்னாடி கெட்டவளா நிக்கிறேன். இனிமே எப்பவுமே இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன். இவ செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவுமே உங்களுக்கு நஷ்டம் வர மாதிரி நடக்க மாட்டேன். சரி சிச்சு, துணி எவ்வளவு நல்லவன்னு இதுக்கப்புறமாவது நீ புரிஞ்சுக்கோ. இனிமே துணி கடை பக்கத்திலேயே உன்னோட ஸ்நாக்ஸ் கடையை வச்சு நீயும் நல்லபடியா வியாபாரம் பண்ணு. அப்போ உங்க 2 பேருக்கும் நல்ல லாபம் வரும். அதை விட்டு இப்படி எல்லாம் செய்யாத. சரி மகி, ரொம்ப தேங்க்ஸ் துணி. சிச்சு காக்கா அவளுடைய தப்பு தெரிஞ்சே மன்னிப்பு கேட்டா. துணிக்குருவி பெரிய மனசோட சிச்சுவை மன்னிச்சுட்டா. அடுத்த நாள் சாயந்தர நேரம் துணியோட கடைக்கு பக்கத்திலேயே சிச்சு காக்காவும் ஒரு கடையா ஆரம்பிச்சுது. துணியோட வியாபாரமும் நல்லபடியா நடந்தது. சிச்சுவோட வியாபாரமும் நல்லபடியா நடந்தது. இங்க யாருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இருக்கல. ஊரில் இருக்கும் ஒரே ஒரு குளம். ஊர்ல இருக்கிற ஒரு குளத்துல சிச்சு காக்கா அதுல நின்று எரும மாடுங்களை கூட்டிக்கிட்டு வந்து நல்லா சோப்பு போட்டு அதுங்களை குளிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்துல பன்னு நின்னு இத வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தான். சிச்சு, என்ன இது? மாடுங்களை குளத்துக்கு நடுவுல நிப்பாட்டி குளிக்க வைக்கிற? அந்த சோப்பெல்லாம் தண்ணியில கலந்துராதா? நாளைக்கு இந்த குளத்தோட தண்ணிய யாரும் எப்படி பயன்படுத்துறது? அட நீ வேற சும்மாரு துணி. பாரு, வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் காலையிலேயே என்னுடைய மாடுகளை கூட்டிட்டு வந்து இந்த குளத்துல குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நமக்கு தான் குடிக்கிறதுக்கு குழால தண்ணி வருதுல்ல, இந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எப்படிதானே நம்ம பயன்படுத்திக்கணும். ஆண்டி, உங்க மூளை சூப்பர். ஆமா, குழால தண்ணி எங்க இருந்து வருது? இந்த குளத்தோட தண்ணி தானே பைப் வழியா நமக்கு குழால வந்துகிட்டு இருக்கு. நீங்க தினமும் இப்படி மாடுகளை இறக்கி குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் அழுக்காயிடும். நாளைக்கு குழால வர தண்ணியும் கூட இதே மாதிரி தானே அழுக்கா இருக்கும். டேய் பன்னு, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? இது பெரிய குளம். 2 மாடுங்க குளிக்கிறதுனால ஒன்னும் வீணா போயிடாதுரா அப்படின்னு மாடு பார்த்து, டேய் ராமோ, இவங்க பேச்செல்லாம் காதுல போட்டுக்காத, நீ குளிடா. அப்பதான் சோட்டு கிளி அங்க வந்துச்சு. இல்ல சிச்சு, மாடுங்க அதுலயே சாணி போடுது, அதுலயே ஒண்ணுக்கு போகுது. இந்த தண்ணி வீணாகுது. நீ பண்றது தப்பு இல்லையா? அட, ஊரு உலகத்துல நடக்காததான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இப்படிதானே மாடுங்களை குளிக்க வைக்கிறாங்க. நான் போய் இன்னும் 2 சோப்பை கொண்டு வந்து குளிக்க வைக்கிறேன். சிச்சு மாடுங்களை குளிக்க வைக்கிறத பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்க மாடுகளை அந்த குளத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி குளிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல நீல நிறத்துல இருந்த தண்ணி இப்ப கருப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு. இப்படியே 3 மாசமும் போச்சு. வெயில் காலம் பயங்கரமா வந்துச்சு. வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. காலையில 7 மணிக்கு சோட்டுக்கிளி, துணிக்குருவி, லூசிபுரா எல்லாருமே ஊர்ல இருக்கிற குழா கிட்ட தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, இன்னைக்கு இன்னும் தண்ணி வரவே இல்ல? 6 மணிக்கெல்லாம் தண்ணி வந்துருமே. ஆமா துணி, எனக்கும் பயமா இருக்கு. பன்னு வீட்டுல உக்காந்துக்கிட்டு நான் ரஸ்னா கலக்கணும், தண்ணி கொண்டு வாமான்னு சொன்னான். கொண்டு போல எனக்கு ஒன்னே போட்டுடுவான். சரியா அதே நேரத்துலதான் குழால இருந்து புஃப்னு காத்துதான் வந்துச்சே ஒழிய தண்ணி வரவே இல்ல. லூசி அதை பார்த்து பயந்து, அடடே, என்ன இது, தண்ணி வராம வெறும் காத்து மட்டும்தான் வருது. அப்போ துணி அந்த குழாவை திருப்பி, தண்ணி, அம்மா தாயே, கொஞ்சம் வாமா ப்ளீஸ், எங்களுக்கு தண்ணி இல்லனா எந்த வேலையும் நடக்காது. ஐயோ, தண்ணி இல்லையா? துணி, கிரவுண்ட் வாட்டர் இல்ல போல, வெயில் இல்ல, அதான் தண்ணி எல்லாம் தீந்து போச்சு போல. இப்ப நாம குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்னதான் பண்ண போறோம்? அப்பதான் பன்னு அங்க ஒரு குடத்தை தூக்கிக்கிட்டு வந்தா. அம்மா, தண்ணி பிடிச்சிட்டியா? குடிக்கிறதுக்கு இல்லம்மா, எனக்கு குளிக்க தண்ணி வேணும். வெயில்ல உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. தண்ணியே இல்லடா, குழால தண்ணி வரவே இல்ல. தண்ணி இல்லையா? அப்ப குளிக்க வேண்டாமா? ஓகே, இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது. ஆனா எனக்கு தாகம் எடுக்குதே, குடிக்க கூட தண்ணி இல்லனா எப்படிமா? பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ஊர்ல தான் பெரிய குளம் இருக்குல்ல, நம்ம அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அத காய்ச்சி குடிக்கலாம். இப்போதைக்கு அந்த தண்ணியை விட்டா வேற வழியே இல்லையே. அது கேட்டு சோட்டு கிளி, அதுவும் சரிதான், சரி வாங்க சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த குளத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது வழியில சிச்சு அவருடைய எரும மாடை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. கையில ஒரு பிரஷும் இருந்துச்சு. அப்ப சிச்சு காக்கா அவங்க எல்லாரையுமே பார்த்து, ஹலோ, என்னாச்சு? எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு வரீங்க, என்னாச்சு? தண்ணி குழல வரல சிச்சு, அதான் பேசாம குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் காய்ச்சி குடிக்கலான்னு வந்தோம். நீ எங்க இருந்து வர? சிச்சு திமிரா, நானா இப்பதான் என் ராமுவை கொண்டு போய் குளத்துக்கு நடுவுல இறக்கி விட்டுட்டு நல்ல 2 சந்தூர் சோப்பு போட்டு குளிக்க வச்சு கூட்டிட்டு வரேன். இப்ப குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் சோப்பு நொறியோட நல்லா சாஃப்டா இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. அத கேட்ட எல்லாருக்குமே இதே துடிப்பு நின்னு போச்சு. எல்லாருமே அந்த குளத்து தண்ணிய பார்த்தாங்க. தண்ணி கருப்பு கலர்ல, அங்கங்க சாணி, சோப்பு நொறியோட பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நாத்தமும் அடிச்சுது.
அத பார்த்து பன்னுவுக்கு கோவம் வந்துச்சு. பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த சிச்சு ஆண்டி கொண்டு வந்து அவங்க மாடுங்களை குளிக்க வைக்கிறாங்கன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவங்க மாடுங்களை கொண்டு வந்து குளிக்க வச்சீங்க. இப்போ அதோ அந்த சந்தூர் சோப்பு தண்ணிய போய் குடிங்க, இல்ல அந்த மாட்டு உச்சா போன அந்த தண்ணிய கொண்டு போய் நல்லா காய்ச்சி குடிங்க. அதுதானே உங்களுக்கு வேணும். இப்போ குழல தண்ணி வரல, தண்ணிக்கு நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? அப்போ சோட்டு கிளி வருத்தமா, ஆமாண்டா பன்னு, நீ சொல்றது உண்மைதான். நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு குளத்தை நாம இப்படி வீணாக்கிட்டோமே. சிச்சு, உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலுமே நீ கேக்கல. இப்ப பாரு, குடிக்க தண்ணி இல்ல. எந்த தண்ணிய குடிச்சா நம்ம செத்துதான் போயிடுவோம் போல. அப்போ சிச்சு காக்கா கவலையா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப எனக்கும் தான் ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணிக்கு என்ன பண்றது? அந்த அழுக்கு தண்ணிய பிடிச்சிட்டு போய் 10 தடவை வடிகட்டி காய்ச்சிதான் குடிக்கணும். நாம பண்ண தப்புக்கு நாம தானே தண்டனைய அனுபவிக்கணும். அப்படி எல்லாரும் வருத்தத்தோட அதே அழுக்கு தண்ணிய கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அத எவ்வளவுதான் வடிகட்டினாலும் எவ்வளவுதான் அதை காய்ச்சினாலும் சோப்பு மனமும் நாத்தமும் போகவே இல்ல. வேற வழி இல்லாம அதையே குடிச்சு வயிற்று வலியிலேயே படுத்து தொங்குனாங்க. இப்படியே இன்னும் சில நாட்கள் போச்சு. வெயில் இருக்க ரொம்ப அதிகமாச்சு. இந்த தடவை எந்த அளவுக்கு கோரமா இருந்துச்சுன்னா, இருந்த அந்த அழுக்கு தண்ணி குளத்திலயும் இப்ப தண்ணி சுத்தமா இல்ல. தண்ணி எல்லாம் வத்தி போய் அந்த குளம்பு கூட இப்போ வறண்டு போயிருந்துச்சு. ஊஜனங்க எல்லாருமே ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே தாகத்தோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மனசுலயுமே கவலைதான். அம்மா, எனக்கு தாகமா இருக்குமா, இந்த தாகத்தாலேயே நான் செத்து போயிடுவேன் போல. யாராவது என்ன தூக்கிட்டு போய் ஏதாவது வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டுருங்க. டேய் பன்னு, என்கிட்டயும் குடிக்க தண்ணி இல்லடா, எனக்கும் தான் தாகமா இருக்கு, என்ன பண்றது? அப்போ சிச்சு காக்காவும், என்னோட மாடும் தண்ணி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. கடவுளே, தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடு. இன்னொரு தடவை தண்ணிய நான் வீணாக்கவே மாட்டேன். இப்ப அழுது எந்த புண்ணியமும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு வழி மட்டும்தான். அடுத்த மழை வந்தா மட்டும்தான் நம்ம ஊருக்கு தண்ணி வரும்னு நினைக்கிறேன். மழையா? இந்த வெயில் காலத்துல மழை எங்கிருந்து வரப்போகுது? ஆகாயத்துல மேகங்கள் மூட்டமாவும் இல்லையே. வரும், மழை வரும். யாராவது ஒரு நல்ல மனுஷன், அதாவது மந்திரம் தெரிஞ்சவங்க பூஜை பண்ணா நிச்சயமா மழை வரும். ஆனா அப்படிப்பட்ட புண்ணிய புருஷன் யாரு இருக்காரு? இயற்கையோட பேச தெரிஞ்சவரு, நிறைய வித்தைகளை கத்துக்கிட்டு இருக்கிறவரு மகிக்கழகு. அவரு நம்ம ஊருக்கு மழை வரணும்னு யாகம் பண்ணாருன்னா நிச்சயமா நம்ம ஊருக்கு மழை வரும். நம்ம எல்லாரும் போய் அவரை யாகம் செய்ய கூட்டிட்டு வந்தாகணும். ஓ, சாமியார் கிட்ட போக போறோமா? சரி வாங்க, அவர்கிட்ட குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தீர்த்தமாவது இருக்கும்ல. அப்படி எல்லாருமே மகிக்கழகு சாமியாரை தேடி வேகமா பறந்து போனாங்க. அப்போ மகிக்கழகு சாமியார் காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்துக்கு கீழே கண்ணு மூடி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. உடம்பெல்லாம் விபூதிய பூசிக்கிட்டு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு இருந்தவங்கள லூசியை எழுப்புனா. அப்போ மகிக்கழகு சாமியார் உடனே கண் முழிச்சு பார்த்து, யார் நீங்க? எதுக்காக என்னுடைய தவத்தை கலைச்சிங்க? உங்க முகங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு? சாமி, நான் அங்க பக்கத்துல இருக்கிற பறவைங்களோட ஊர்ல இருந்து வரோம். எங்க ஊர்ல வெயில் அதிகமா இருக்கிறதுனால குளத்துல தண்ணியே இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல. தண்ணி இல்லாம நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னது, உங்க ஊருக்கு தண்ணி பஞ்சமா? இது நடக்காத விஷயமாச்சே. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உங்க ஊர் வழியா போகும்போது குளத்தை பார்த்தனே. அப்போ சிச்சு காக்கா, சாமி, அந்த குளத்தோட தண்ணிய நாங்க எல்லாரும் சேர்ந்து வீணாக்கிட்டோம். இப்போ எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். இன்னொரு தடவை நாங்க இந்த மாதிரி ஒரு தப்ப நிச்சயமா பண்ணவே மாட்டோம். மகிக்கழகு சாமி கோவமா, முட்டாளா நீங்க எல்லாரும்? இயற்கை நமக்கு கொடுத்த வளத்தை நாம இப்படி வீணாக்கணும்னா இயற்கைக்கு கோவம் வந்து நமக்கு தண்டனைய கொடுக்கத்தான் செய்யும். நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க எல்லாரும் இந்த தாகம் அப்படிங்கிற தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். சாமி சாமி, பிளீஸ் சாமி, நீங்க எவ்வளவு வேணும்னாலும் திட்டிக்கோங்க சாமி. ஆனா குடிக்க ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுங்க சாமி, தாகம் தாங்க முடியல. எனக்கு சோப்பு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. பன்னுவோட அந்த நிலைமைய பார்த்து சாமிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. உங்களால பச்சை பிள்ளைங்களும் கஷ்டப்படுதுங்க. இயற்கைக்கு மன்னிக்கிற அந்த குணம் இருக்கு. நான் உங்க ஊருக்கு வந்து பூஜையை செய்யறேன். அந்த இயற்கை மன்னிச்சா உங்க ஊருக்கு மறுபடியும் தண்ணி வரும். ஆனா மறுபடியும் அதை வீணாக்குனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். பண்ண மாட்டேன் சாமி, நான் ப்ராமிஸ் பண்றேன். அடுத்த நாள் காலையில மகிக்கழகு சாமியார் அந்த குளத்துக்கிட்ட வந்து மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பூஜை எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருந்தாரு. பூஜனுங்க எல்லாரும் சுத்தி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழகு சாமியார் சத்தமா, ஓம் வருண பகவானே, ஓம் மழையாய நமஹா, ஓம் மழை வருணுமாய நமஹா, ஓம் ஓம் அப்படின்னு சாமி யாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பன்னு கண்ண முடிக்கிட்டு, ஓம் ஸ்விக்கியாய நமஹா, ஓம் சொமேட்டாய நமஹா,
ஓம் வாட்டர் வித் கூல்ட்ரிங்க்ஸ் ஆய நமஹா அப்படின்னு சொன்னப்ப சோட்டு அவன் தலையில கொட்டி, டேய் இங்கேயும் வந்து சாப்பாடு பத்தி தான் சொல்லுவியா? மந்திரத்தை சரியா சொல்லுடா. ஆகாயத்துல இருந்து மழை கொட்டணும் ஸ்வாஹா, சுவாமி எல்லாரையும் மன்னிக்கணும் ஸ்வாஹா. அப்படி சாமி மந்திரத்தை சொல்லி முடிக்கும் போது திடீர்னு அங்க வானிலை மாறுச்சு. ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்துச்சு. சில்லுன்னு காத்து வீசவும் ஆரம்பிச்சது. அது கூடவே இடிமின்னல் சத்தமும் கேட்டுச்சு. வாவ் சாமி, நீங்க சொன்னது கேட்டு மேகமூட்டமா வந்துருச்சு. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது அப்படின்னு பண்ண சொன்னானோ இல்லையோ, அங்க வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. காஞ்சு போயிருந்த மண்ணுல தண்ணி விழுந்த உடனே அந்த மண் வாசம் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துச்சு. எல்லாரும் அந்த மழைய பார்த்து, மழை மழை, சாமியோட புண்ணியத்துல மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாரும் அந்த மழையில சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்கு. இதுல ரசனா பொடி போட கூட தேவையில்லை, தண்ணியே ரசனா மாதிரி தான் இருக்கு. இப்படி 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுல அந்த ஊர்ல இருக்கிற குளத்துல தண்ணி நிறைஞ்சு போச்சு. குளத்துல தண்ணியும் சுத்தமா இருந்துச்சு. மழை விட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே நிறைஞ்ச அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. தண்ணி நிறைஞ்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் கேளுங்க, இயற்கை உங்களை மன்னிச்சிடுச்சு. இப்போ இந்த குளத்து தண்ணிய நீங்க குடிக்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி சாமிஜி. இனில இருந்து நானே ஊருக்கு ஒரு ரூல் போட போறேன். இனிமே யாருமே அவங்க மாடு ஆட கூட்டிட்டு வந்து இந்த ஆத்துல குளிக்க வைக்க கூடாது. எப்பவுமே இந்த குளத்தோட தண்ணி சுத்தமா தான் இருக்கணும். இனி ஊருக்கு இந்த குளத்தோட தண்ணி தான் குடிநீரா நான் அறிவிக்கிறேன். சூப்பர் ஆண்டி, உங்க ரூல் ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேலாவது குடி தண்ணிக்கு பஞ்சம் வராது. சிச்சு, நீ மனச மாத்திக்கிட்ட, எங்களுக்கு அதுவே போதும். இனி உண்மையிலே நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். எப்பவுமே இயற்கை கொடுத்த வளங்களை யாருமே எதுக்காகவும் வீணடிக்க கூடாது அப்படின்னு பறவைங்க எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி பறவைங்களோட ஊர்ல இருந்த தண்ணி பஞ்சமும் தீர்ந்து போச்சு. சாமி அவங்க எல்லாருக்காகவும் பூஜையை செஞ்சுட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பிட்டாரு.